ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக். அதை வந்து நீங்க மார்னிங் செஞ்சு கொடுத்தீங்க, மார்னிங் அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப அதாவது ஒரு கப் பச்சரிசி இருந்தால் போதும். அந்த அரிசியை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுன்னு, ஆனால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். வாங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நான் ஒரே ஒரு கப்பு மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த பச்சரிசியை தான் நான் வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம முதல்ல இப்போ ஒரு கப்பு நான் அரிசி எடுத்துருக்கிறதுக்கு இது அந்த மெஷரிங் கப்புக்கு தான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே ஒரு கப்பு வந்து நம்ம வெல்லம் எடுத்துருக்கோம். இப்போ முதல்ல வந்து அந்த வெல்லத்தை அடுப்பில் போட்டு லைட்டாக வந்து கரையணும். அது இப்போ ஒரு கப் வெல்லத்துக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது நமக்கு டைம் சேவ் ஆகும். கரெக்டாக ஒரு கப் வெல்லத்துக்கு ஒரு கப் தண்ணி, அவ்வளோதான். ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் கரையும் போதே நம்ம வந்து இந்த அரிசியை அரைச்சிடலாம். இப்போ அரிசியை வந்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசியை ஃபில்டர் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா அரிசியை வந்து அதே மாதிரி நல்லா அரைச்சிடணும், மையாக அரைச்சி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்ற போகிறோம். பார்த்தீங்கன்னா அரிசியை கரெக்டாக 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதை மாற்றிக்கோங்க. நல்லா வந்து மையாக அரைச்சிக்கணும். சும்மா குருணை மாதிரிலாம் அரைச்சி எடுத்துறாங்க. நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வெல்லமும் நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு. இப்போ இதையும் நம்ம வந்து சூடாகவே சேர்த்துக்கணும். இந்த மாவு கூட சுட சுட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த பிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள். அது மாதிரி இருக்கும். நல்லா சுட சுட வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து கொஞ்சம் உங்களுக்கு கூட வேணா கூட கூட போட்டுக்கோங்க. என்ன ஸ்வீட் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர் உங்கள் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஏலக்காவை அரிசி அரைக்கும் போதே சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. ஓகே, எங்களுக்கு ஏலக்காய் பவுடர் இருக்கிறதுனால இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டோம். கூடவே எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக ஸ்வீட் ஆட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி சால்ட் ஆட் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணணும். அதான் அது குட்டி குட்டியாக அந்த அந்த குட்டி குட்டி பல்லாக வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எந்த பாத்திரம், ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இதில் தான் நான் வந்து அப்பம் போட்டு எடுக்க போகிறேன். இது குழியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வதக்கி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்குன்னு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் போதும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தா தேங்காவை குட்டிக்கிட்டே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண தேங்காவை நீங்கள் போட்டுட்டு நான் வந்து ஒரு 3 துண்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கலன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த தேங்காய் வந்து நம்ம கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம வந்து தேங்காவை எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு திரும்பவும் சொல்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு இதையும் அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தண்ணியாக தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். கடைசியாக கொஞ்சமாக சோடாவை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய், ரொம்பலாம் ஊற்றிடாதீங்க. ஒரே ஒரு ட்ராப் மாதிரி, ரொம்ப ஊற்றிட வேண்டாம். ஐயோ நிறைய வந்துடுச்சு. இவ்வளோ தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஓகே, நல்லா சிம் பண்ணியிருக்கேன். ஏன்னா சட்டி வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாக தான் இருக்குது. நல்லா குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்துட்டு இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். அப்படியே வந்து ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பார்த்துட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் நீங்கள் கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சூப்பரான, அதாவது வந்து இது சூப்பரான ஃபேன்சி காட்டன். நல்லா உங்க வந்து ஸ்டஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி கட்டக்கூடியது. பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் லைன் ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டாக உள்ள டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி முந்தி பாருங்களேன், இந்த மாதிரி தான் முந்தி இருக்கும். டசல்ஸோட கொடுத்துருக்காங்க. சாரியோட ரேட்டு 420 வித் ப்ளவுஸ் உண்டு. ப்ளவுஸ் வந்து
இதே மாதிரி கலர்ஃபுல்லாக உங்களுக்கு லைன் போட்டிருக்கும். இந்த இந்த பார்த்தீங்களா, இந்த கலர் எல்லாமே சேர்ந்த லைன் போட்ட ஒரு ப்ளவுஸ் வரும். வித் ப்ளவுஸோட வருது. சாரியோட ரேட்டு ரூ. 420. 8 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எந்த கலர் வேணுமோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறதுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கொடுங்க. அப்படி இல்லைனா வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்னென்னா, நீங்கள் 2 சாரி வாங்கினீங்கன்னா 1 kgக்கான கொரியர் அமௌண்ட். ஓகேங்களா? வெப்சைட்டில் நிறைய சாரீஸ் இருக்குது. எது வேணுமோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெந்துடுச்சு. சுட சுட அப்படி பார்த்து நிதானமாக எடுங்கண்ணே. அவ்வளோதான், நம்முடைய வட்டலாப்பம் ரெடி ஆகிட்டுங்க. பாருங்களேன், இப்படி பிச்சு பார்க்கும்போது பாருங்கள் அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு வந்து சூடாக நீங்கள் ஊற்றினா மட்டும்தான். அதாவது வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, சுட சுட நீங்கள் ஊற்றினா மட்டும்தான் அந்த மாதிரி வரும். அது மாதிரி பாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப சூடாயிடுச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப சூடு பண்ணாமல் சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்படின்னா கீழே வந்து பிடிக்காது. எனக்கு அந்த இந்த இண்டோலியன்னே ரொம்ப சூப்பராக சூடாயிடுச்சு. போட்டு மூடிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் போக போக உங்களுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். பாருங்களேன் எவ்வளோ ஒரு சாஃப்டாக எவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது வெயிட் பண்ணுங்கள், அடுத்தது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்களேன், ஃபஸ்ட்டு இதுதான் கொஞ்சம் லேட்டு. கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம 3 இதை எடுத்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையவே நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஐயோ எண்ணெய் எங்கே இருந்தால் இருக்குது, நிறைய செய்ய வேண்டியதுக்கு இருக்குது. நம்ம வந்து அதுக்குள்ளே ஒன்று ஊற்றிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு, எனக்கு இந்த பாத்திரத்தில் லைட்டாக பிடிக்குது. நீங்கள் இன்னும் வேறு மாதிரி, நான் இது வந்து இண்டோலியம், மற்றபடி வேறு உங்களுக்கு பாத்திரத்தில் பிடிக்கலைன்னா உங்களுக்கு ஓகே எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா மூடிடுங்க. கொஞ்சம் இன்பிட்டியில் திறந்து பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கே தெரியும். மேலே வெள்ளையாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அவியலன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது வந்து நீங்கள் பிகினர்ஸ் கூட சூப்பராக செய்யலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். அடுத்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டில் செஞ்சது வந்து நமக்கு நல்லாவே சூடு ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், அப்படி ஒரு சாஃப்ட்டு. நீங்கள் கையில் வைக்கும் போதே வந்து சாஃப்ட்டுங்க. பார்த்தீங்களா? இது எதுக்கு நான் சொன்னேன்னா, இது நீங்கள் சூடாக வந்து அந்த வெள்ளைப்பாகு ஊற்றினா மட்டும்தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உள்ளலாம் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துலாமா? அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. பார்க்கும்போதே அப்படி சாப்பிடணும்னு தோணணும். என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதே நானே வந்து 3 நாள் சாப்பிட முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி என் பையன்கிட்ட கொடுத்துட்டு சைடில் சொல்ல முடியல, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வரணும்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், நான் என்ன மெத்தடில் சொன்னேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அந்த எனக்கு வந்து ஸ்வீட்டாக இருக்கட்டும், சாஃப்ட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே. இதை வந்து மாவை வந்து புளிக்க வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் செஞ்சுட்டு உடனேவே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். போட்டுக்கிறத பார்த்துரும். அடுத்ததையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்புக்கு வந்து ஒரு 8 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு கூட வேணால் கூட செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதே மாதிரி டேஸ்டியாகவும் நமக்கு ஹெல்த்தியாகவும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.